இது கோவையில் நடந்த சம்பவம் பற்றிய பதிவுதான். கொஞ்சம் கடின வார்த்தைகள்தான் பயன்படுத்த போறேன். பிடிக்கலைனா எப்பவுமே ஒதுங்கிப் போயிருங்க. அன்பின் இளைஞர்களே, உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லுகிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பெண்ணை எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. அவங்க கிட்ட என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா அவங்க சம்மதத்தோட மட்டும் கூட்டிக்கிட்டு போங்க. மேலும் நீங்க தெலுங்கு பட ஹீரோன்னு உங்கள ஒருபோதும் நினைச்சுக்காத கூட்டமா 50 பேர் வந்தாலும் சமாளிக்கிறது அதுவும் தெலுங்கு பட ஹீரோனால மட்டும்தான் முடியும். சாதாரண மனிதன் 2 பேருக்கு மேல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சமாளிப்பது ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்கு ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு யாருமே இல்லாத இடத்தில் போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? பேச வேண்டியது எங்க உரிமை, போக வேண்டியது எங்க உரிமை. நீங்க எங்களை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல தயவு செய்து விதாண்டாவாதம் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகம் ரொம்ப மோசம். நிறைய நாய்களால் சூழப்பட்டது இந்த உலகம். எப்பண்டா சான்ஸ் கிடைக்கும், எப்படா அடுத்த பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகலான்ட்டு நிறைய பேரு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு அலையறாங்க. இணையத்துல உள்ள பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. இரவு நேரம், அதுவும் யாருமே இல்லாத இடத்துல உங்க வாகனத்தை நிறுத்திக்கிட்டு அப்படி நீங்க என்ன விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்புவது பத்தியா பேசிக்கிட்டு இருக்க போறீங்க? அன்பின் ஆண்களே, உங்களை நம்பி ஒரு பெண் வெளியே வருகிறாள் என்றால் அவளது பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு நீங்கதான். நீங்களே தப்பு செய்வதற்காகத்தான் யாருமே இல்லாத இடத்திற்கு பெண்களை கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள். தயவு செய்து இனிமேல் இப்படி பண்ணாதீர்கள். உங்களை நம்பி வந்த பெண்ணை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். அன்பின் பெண்களே, உங்களுக்கு பிடித்தமான எந்த ஆண் பொது இடத்தில் யாருமே இல்லாத தனிமையான இடத்தில் கூப்பிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருப்போம் என்று சொன்னாலும் தயவு செய்து போகாதீர்கள். முடிந்தால் அவரது நட்பை அந்த இடத்திலேயே முறித்துக் கொண்டு வெளியே வந்து விடுங்கள். அப்படிப்பட்ட நட்போ காதலோ உங்களுக்கு தேவையில்லை.